சென்னை பல்லாவரத்தில் கல்லூரி மாணவிக்கு போதைப் பொருளை கொடுத்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. டிஜிபி அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட பெண் அளித்துள்ள புகாரின் பேரில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படுமா? ட்ரக்ஸ், சப்ஸ்டன்ஸ் அதெல்லாம் கொடுத்து ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி எங்களை பண்ண வச்சாங்க. நீ மற்ற பொண்ணுங்களை கூட்டிட்டு வரணும், கூட்டிட்டு வரலன்னா எல்லாத்தையும் நான் லீக் பண்ணுவேன், காலேஜ்ல உன் லைஃபே ஸ்பாயில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு என் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட வச்சு அந்த பொண்ணுங்களையும் சரி என்னையும் சரி செக்ஷுவல் அபியூஸ் கொடுத்தான். பல்கலைக்கழகத்தில் உடன் படிக்கும் மாணவரின் அண்ணனுக்கு பிறந்தநாள் கொண்டாட்டம் என அழைத்து சென்று மாணவியை சீரழித்த சம்பவம் பதைபதைக்க வைத்துள்ளது. அந்தரங்க வீடியோவை காட்டி மேலும் சில மாணவிகளையும் மிரட்டி வரவழைத்து அத்துமீறியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. புகார் தொடர்பாக போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட பெண் டிஜிபி அலுவலகத்தில் முறையிட்டுள்ளார். நடந்தது என்ன? சென்னை பல்லாவரத்தில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் முதலாம் ஆண்டு படித்து வந்துள்ளார். இவரிடம் சக மாணவர் விஜய், அஸ்வின் உட்பட 5 பேர் மீது புகார் அளித்தும் போலீசார் உரிய விசாரணை நடத்தவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பெயருக்கு விஷால் என்ற மாணவரிடம் மட்டும் விசாரணை நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் உடன் படிக்கும் மாணவர்களால் சீரழிக்கப்பட்ட மாணவி மயிலாப்பூரில் உள்ள டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். மேலும் தங்களது பல்கலைக்கழகத்தில் போதை கலாச்சாரம் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். அங்கு படிக்கும் சில மாணவிகளுக்கு தன்னை போல் போதைப் பொருள் கொடுத்து உடன் படிக்கும் மாணவர்களே பாலியல் வன்கொடுமை செய்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதேபோன்று மாணவிகளின் வாழ்க்கையை சீரழிக்கும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். ட்ரக்ஸ், சப்ஸ்டன்ஸ் அதெல்லாம் கொடுத்து ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி எங்களை பண்ண வச்சாங்க. நீ மற்ற பொண்ணுங்களை கூட்டிட்டு வரணும், கூட்டிட்டு வரலன்னா எல்லாத்தையும் நான் லீக் பண்ணுவேன், காலேஜ்ல உன் லைஃபே ஸ்பாயில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு என் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட வச்சு அந்த பொண்ணுங்களையும் சரி என்னையும் சரி செக்ஷுவல் அபியூஸ் கொடுத்தான். நான் வந்துட்டு எல்லா பேரும் மென்ஷன் பண்ணி நான் எஃப்ஐஆர்ல போட்டிருக்கும் போது அவங்க வந்துட்டு எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. மற்ற பசங்க மேல யாரையும் அரெஸ்ட் பண்ணல, எதுவுமே அவங்க பண்ணவே இல்லை. விஷால் என்ற பையனை வந்துட்டு அரெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணுமா, நீங்க வந்துட்டு இதை கொடுங்க அது கொடுங்க எல்லாத்தையும் சொன்னாங்க. பட் அவங்க யாரையும் எந்த அரெஸ்ட்டுமே பண்ணவே இல்லை, எந்த ஆக்ஷனும் ப்ராப்பரா எடுக்கவே இல்லை. அவங்க காலேஜ்ல படிக்கிறாங்க, செமஸ்டர் எக்ஸாம் எழுதுறாங்க. என்னால என் எக்ஸாம் எழுத முடியல, என் லைஃபே டோட்டலா ஸ்பாயில் பண்ணிட்டாங்க, என்னோட 1 year ஆஃப் காலேஜ் லைஃப். கோவையை தலைமையிடமாக கொண்ட NGO அமைப்பு மூலம் பாதிக்கப்பட்ட பெண் தனக்கு நீதி கிடைக்க வேண்டி போராடி வருகிறார். கல்லூரிகளில் படிக்கும் மாணவிகளை நம்ப வைத்து அவர்களின் வாழ்க்கையில் விளையாடும் கொடூர எண்ணம் கொண்ட மாணவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. இது எங்கிருந்து இந்த
எந்த ட்ரக் எல்லாம் குழந்தைங்களுக்கு கிடைக்குது, எங்கிருந்து கொண்டு வர்றாங்க, எப்படி பெண் குழந்தைங்களை வந்து அவங்க இதுல மாட்ட வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அஸ்வின் ஒரு பையனை பத்தி பாப்பா சொல்லியிருந்தாங்க. அதுல வந்து அந்த பையன் ஒரு 28-29 வயசு ஆகுது. முன்னாள் அந்த காலேஜில் படிச்ச பையன் இன்னுமே அந்த காலேஜ் காம்பவுண்டுக்குள்ள நடந்துட்டு இருக்காங்க. இனியுமே அங்க இருக்கிற பொண்ணுகளை வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறன்றப்போ காலேஜ் வந்து இது வந்து சரியான நடவடிக்கை எடுக்காததான் மெயினான ரீசன். ஏன்னா இவ்வளோ பொருள் வந்து காலேஜுக்குள்ள எப்படி வருது, காலேஜ் ஹாஸ்டல்ல இருக்குதா அந்த பையன் எடுக்கிற யூஸ் பண்ற வீடியோஸ் வந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ காலேஜ் வந்து இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க, காலேஜ்குள்ளே இவ்வளோ நடமாட்டம் ட்ரக்ஸோட நடமாட்டம் இருக்கிறப்போ ஏன் வந்து இவ்வளோ நாளாக அவங்க வந்து அதை நெக்லெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இது தெரிஞ்சு இப்போ ஒரு 5-6 குழந்தைங்க பேர் சொல்றாங்க, பெண் குழந்தைங்க பேரு. இனி எத்தனை பெண்கள் வந்து இல்ல பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியல. இதனிடையே பாதிக்கப்பட்ட மாணவி புகார் அளித்தும் சம்பந்தப்பட்ட மாணவர்கள் மீது பல்கலைக்கழக நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மாறாக புகார் கொடுத்த மாணவியையே பல்கலைக்கழகத்தில் இருந்து நீக்கியுள்ளது. டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படுமா? குளிர்பானத்தில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து பல்கலைக்கழக மாணவியை சக மாணவர்களே கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தது சென்னையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.